துன்பங்களை போக்கும் துர்காஷ்டமி. நவராத்திரியின் 8வது நாளான அஷ்டமி தினத்தை துர்காஷ்டமி என்று கொண்டாடுகிறோம். இந்த நாளில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சகல சக்தியும் படைத்த அன்னைக்கு துர்க்கை என பெயர் வந்ததற்கு ஒரு புராண கதை உள்ளது. ஒரு சமயம் துர்கமன் என்ற அசுரன் தன் சக்தியால் தேவர்கள், மகரிஷி, முனிவர்கள், வேதியர்கள் போன்றவர்களிடம் இருந்த மந்திரங்களை கவர்ந்து சென்றான். இதனால் உலகில் ஜபம், யாகம் எதுவும் நடைபெறவில்லை. மழை பொழியாமல் பயிர்கள் வாடின, பசுமையான மரங்கள் கூட உதிர்ந்தன, கிணறு, குளம், நதி ஆகியவை வறண்டு போயின. இவ்வாறு 100 ஆண்டு காலம் மக்கள் பஞ்சத்தில் தவித்தனர். இதையடுத்து தேவர்கள் அன்னை பராசக்தியை துதித்து வழிபட்டனர். அப்போது தேவி அங்கு தோன்றினாள். இவள் பல கண்களை கொண்டிருந்ததால் சதாக்ஷி என்ற பெயர் பெற்றாள். புஷ்பம், தளிர், கீரை, காய்கறிகள், கிழங்குகளுடன் தோன்றியதால் இந்த தேவி சாகம்பரி என்றும் பெயரிட்டு அழைத்தனர். இந்த அன்னை துர்கமனுடன் சண்டையிட்டு அவனை வீழ்த்தினாள். அவன் இறந்த பிறகு அவனுடைய உடலில் இருந்து அவன் கவர்ந்து சென்ற மந்திரங்கள் பேரொளியோடு அன்னையிடம் வந்து சரணடைந்தன. அதைக் கண்ட தேவர்கள் ஜெய ஜெய என்று கோஷமிட்டனர். துர்கமன் என்னும் அசுரன் அழிந்ததால் அன்னை துர்கா என்று அழைக்கப்பட்டாள். சூலினி துர்கா, வனதுர்கா, சாந்தி துர்கா, சபரி துர்கா, ஜாதவேதோ துர்கா, தீப துர்கா, ஜுவாலா துர்கா, ஆசுரி துர்கா என நவதுர்க்கைகளாகவும் இருந்து அன்னை அருள் புரிகிறாள்.